திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு பின்னாடி முத்தழகுப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க 350 வருஷத்துக்கும் மேல பழமையான புனித செபஸ்தியார் ஆலயம் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசத்தினுடைய 4 நாட்கள் இங்க பெரிய திருவிழா கொண்டாடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த வகையில 3ஆம் தேதி இந்த திருவிழா கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி எல்லாம் செபஸ்தியார் கிட்ட வேண்டுதல் வைக்கிற பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலை ஒருவேளை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அரிசி, ஆடு, கோழி, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம்னு எல்லா வகையான சமையல் பொருட்களையும் காணிக்கையா செலுத்துவாங்க. திருமணமாகி சில பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்னா அவங்களும் குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் வைப்பாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறி குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய கோவிலுக்கே ஒப்படைக்கிறதாவும் வேண்டுதல் வச்சுப்பாங்க. அவங்களோட கோரிக்கை நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைய கோவிலுக்கு ஒப்படைச்சிட்டு நிர்வாகிகள் அந்த குழந்தைய ஏலத்துக்கு விடுவாங்க. அந்த குழந்தைகளை அவங்களோட உறவினர்களே 100 ரூபா, 500 ரூபா, 1000, 2000 ரூபா கொடுத்து அந்த குழந்தைகளை ஏலத்துல எடுத்துப்பாங்க. அந்த காசையும் கோவில் நிர்வாகிகள் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த வகையில இந்த வருஷம் ஒரு பெண் குழந்தைய ஏலத்துல விட்டுருக்காங்க. அவங்களுடைய உறவினர் 5000 ரூபா கொடுத்து அந்த குழந்தைய ஏலத்துல எடுத்திருக்காங்க. கோவில் வளாகத்துக்குள்ளேயே 10 அடுப்புகளை வச்சு பெரிய அண்டாவுல சாதம், பெரிய அண்டாவுல கறி குழம்புன்னு பிரம்மாண்டமா சமையல் நடக்கும். எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா சமையலை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா 2000 கிலோ ஆட்டுக்கறி, 5000 கிலோ கோழிக்கறி, அதே மாதிரி 150 மூட்டை அரிசி சாதம் தயார் செஞ்சு விடிய விடிய பிரம்மாண்டமா இந்த அன்னதான நிகழ்ச்சி நடக்கும். இதுல கலந்துக்கிறதுக்காக மட்டுமே திண்டுக்கல், மதுரை, தேனி, திருச்சின்னு பல ஊர்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தருவாங்க. அதனாலேயே இந்த திருவிழா ரொம்ப கோலாகலமா நடக்கும்.